ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹவு மெனி கான்செகட்டிவ் ஆட் இன்டீஜர் பிகினிங் வித் 5? பிகினிங் வித் 5 ஓகேவா? பிகினிங் வித் 5 ஆட் இன்டீஜரா, ஆட் நம்பரா தான் இருக்கணுமா? கான்செகட்டிவ் அடுத்தடுத்த, இப்போ 5ன்னா அடுத்த ஆட் நம்பர் எது? 7. 7னா அடுத்த ஆட் நம்பர் எது? 9. இப்படியே போய்கிட்டே இருக்கான். இதான் சீக்வன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது. ஹவு மெனி கான்செகட்டிவ் ஆட் இன்டீஜர் பிகினிங் வித் 5? ஓகேவா? வில் சம் டு 480. அதாவது இங்க கொடுத்துருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 480 கிடைக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க. கொடுத்துருக்க எத்தனை டேர்ம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதான் எஸ்என். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 480 கிடைக்கணும். இது கொடுத்துருக்கிறத வச்சு நமக்கு என்னென்ன தெரியும்னு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. a is equal to 5. டிஃபரன்ஸும் எனக்கு தெரியும். டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? a2 மைனஸ் a1. வேற இது என்னோட a1, இது என்னோட a2, இது என்னோட a3. ஸோ டிஃபரன்ஸ்ன்றது a2 மைனஸ் a1. a2ன்றது 7 மைனஸ் a1ன்றது 5. சரியா? அப்போ 7ல் 5 போச்சுன்னா மிச்சம், 7ல் 5 போச்சுன்னா மிச்சம் 2. கிளியரா இருக்கா சாமி? ஸோ எனக்கு இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? எஸ்என், ஏ கண்டுபிடிச்சிட்டேன், டியும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மொத்தம் அவங்க எத்தனை டேர்ம் இப்படியே ஆட் பண்ணா எனக்கு 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. சம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சது ஒரே ஃபார்முலா தான். என்னது? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a plus n minus 1 into d. ஆமாவா சாமி? ஸோ அப்போ எஸ்என் இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டுக்கலாம்? 480 போட்டுக்கலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் எனக்கு இந்த எஸ்என். என் என்ன? லாஸ்ட் டேர்ம் என்ன சார்? தெரியலையே சார், கொடுக்கலையே. அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏ என்ன? 5. என்ன தான் நாம கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் என்ன? 2. ரைட். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிவிஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷன்ல ஆயிடும். இருக்கட்டும், இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். n இன்ட்டு 10 பிளஸ் 2n மைனஸ் 2 ஆமாவா? ரைட். 480 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு n. 10ல் 2 போச்சுன்னா 8 பிளஸ் 2n. அடுத்து 480 into 2 is equal to 8n plus 2n square. ஓகே. இப்போ இந்த இதை கம்ப்ளீட்டா டிவைட் பை 2 பண்றேன். மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் இந்த ஈக்குவேஷனையே கம்ப்ளீட்டா பண்ணணும். இந்த சைடு ஃபுல்லா டிவைட் பை 2. அடுத்தது இந்த சைடு ஃபுல்லா டிவைட் பை 2. சரியா? ஸோ இதுவும் இதுவும் கேன்சல். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கு? 480. இப்போ இதை எப்படி போடலாம்? 8n/2 பிளஸ் 2n ஸ்கொயர் பை 2. ஆமாவா? இந்த 2 ரெண்டுத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே நீங்க கேட்கலாம், சார் இந்த 2 ஏன் 480க்கும் 2க்கும் பிரிச்சு கொடுக்கல? நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்க நடுவில் பிளஸ் இருக்கு. பிளஸோ மைனஸோ இருந்தால் தான் பிரிச்சு கொடுக்க முடியும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அது எல்லாத்துக்கும் பொதுன்னு தான் கணக்கு. சரியா? தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இதை. அடுத்தது இதை அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 480 4n பிளஸ் n ஸ்கொயர். இப்போ இதை நல்லா கவனிப்பா, நல்லா கவனிங்க. n ஸ்கொயர், அடுத்தது n. இந்த பிளஸ் 480 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 480. இது எப்படி இருக்கு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? n square plus 4n minus 480 is equal to 0. So இந்த 480 இங்க போடுவேன், இந்த 4 இங்க போடுவேன். 2 நம்பர் போடணும். அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 480 கிடைக்கணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 4 கிடைக்கணும். சார் இப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
ஸோ இதுக்கு தான் நான் ஒரு வழி சொன்னேன். 480 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2 போட்டிங்கன்னா 240, அகைன் 2 போட்டிங்கன்னா 120, அகைன் 2 போட்டிங்க அப்படின்னா 60, அகைன் 2 போட்டிங்கன்னா 30, அகைன் 2 போட்டிங்கன்னா 15, 3 போட்டிங்கன்னா 5, 5 போட்டிங்கன்னா 1. ஸோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 8 3s are 24. இப்போ நல்லா கவனிங்க. 2 2s are 4, 4 5s are 20. இப்போ 24 into 20 என்னது? 480. ஸோ இந்த மாதிரி தான் சாமி. இப்போ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். சார் இதுவா சார் ஷார்ட்கட் அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான், இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரியா? ஃபர்ஸ்ட் தடவை சலுப்பு பார்க்காம போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகும். ஓகே கண்ணா? சரி, ரைட். இப்போ அடுத்தது என்ன சாமி பண்ணலாம்? இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 4 கிடைக்கணும். ஆமாவா? ஸோ அப்போ இது சப்ட்ராக்ஷன்னா 2 பாசிபிள் சைன் அசைன் பண்ணணும். ஸோ 2 பாசிபிள் சைன் இருக்கு. ஸோ இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ், இங்க மைனஸ் போட்டா இங்க பிளஸ். ஸோ அப்போ இதோட ஆன்சர் எனக்கு +4 கிடைக்கும். இதோட ஆன்சர் எனக்கு -4 கிடைக்கும். ஸோ எனக்கு -4 வேண்டாம், +4 தான் வேணும். ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் சைன் வந்து +24 -20. புரியுதா சாமி? இப்போ n² முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால நான் n அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் n அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? n + 24 = 0. n + 24 = 0. அடுத்தது n - 20 = 0. So n is equal to -24. So இங்க n is equal to +20. n எப்பயாவது நெகட்டிவ்ல வருமா? n நெகட்டிவ்ல வராது. ஸோ வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ மொத்தமா இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு இங்க 480 கிடைக்கும் அப்படின்னா மொத்தமா 20 டேர்ம்ஸ் ஆட் பண்ணா ஓகேவா எனக்கு 480 ஆன்சர் கிடைக்கும். புரியுதா சாமி? பொறுமையா பாருங்க. இந்த இடம் மட்டும் இந்த சம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.